செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது வந்து ஒரு மங்களகரமான நாள்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதுவும் முருகனுக்கு உகந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செவ்வாயில் நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, செவ்வாயில் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெட்டக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி செவ்வாய்க்கிழமையில இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா செய்வாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கடன் பிரச்சனையால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்னா செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த செவ்வாய் ஓரையில் கொஞ்சமாவது கடனை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் பிரச்சனையிலேருந்து குறையும், கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது நமக்கு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான வைத்தியம் பார்த்துக்குறோன்னா செவ்வாய் உரையில் அந்த வைத்தியம் நம்ம செஞ்சுக்கிட்டோனாலும் நமக்கு வந்து அது சரியாயிடும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் மற்ற நாளில் வர்ற செவ்வாய் ஓரையிலுமே நம்ம இது செய்யலாம்னு சொல்கிறாங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் ஷேவிங், முடி வெட்டுறது, நகம் கட் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மள்கிட்ட அதிர்ஷ்டம் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. இதுவே வட மாநிலத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மள்டேருந்து லக்ஷ்மி தேவி வந்து அவங்கள்ட்ட போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து அது வந்து செலவுக்கான நாள் இல்லை, அது வந்து வருமானத்துக்கான நாள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நாளில் வந்து பணத்தையும் பொருளையும் நம்ம பிறருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து வறுமை வந்து நம்ம வீட்டுக்கு இன்னும் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாளில் எந்த பொருளையுமே யாருக்கிட்டையுமே கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து வீட்டை சுத்தம் செய்ய மாட்டாங்க. நம்மளோட நகை அலங்காரம், நான் வந்து நகம் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சுத்தமாக செய்ய மாட்டாங்க. முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இந்த மாதிரி காரியம் செஞ்சோன்னா நமக்கு வந்து துரதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டை வந்து சுத்தம் செய்யவும் மாட்டாங்க, குப்பைகளை வெளில கொட்ட மாட்டாங்க செவ்வாய்க்கிழமைனா. இதில் வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம முடி வெட்டினாலோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எதிர்மறை விளைவுகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முடி வெட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயுள் குறையும் அப்படிங்கிறாங்க. சனி பகவானுக்கு வந்து நமக்கு சக்தி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.